ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா பைட்ஸ். நாம் இன்னைக்கு ஸ்வீட் கார்ன் வச்சு பக்கோடா செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கோம். இதை நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். போட்டு கொஞ்சம் நல்லா பசஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, பூண்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம், 3 பல்லு எடுத்துருக்கோம். 1/4 ஸ்பூன் சோம்பு, அதையும் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். $100 கிராம்ஸ் பாயில்டு ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கோம். இதையும் சேர்த்துறோம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலரிங்க. $50 கிராம்ஸ் கடலை மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, ஒரு கொத்து கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலரிக்கோங்க. மாவு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா சேர்த்து கலரிக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து பக்கோடா ஸ்டேஜுக்கு கலரிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கட்டியாக கலரிக்கோங்க. இதில் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம். அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா திக்காக பிசைஞ்சிருக்கோம். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிளி போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா பெருசாக இருக்கும், வேக ரொம்ப லேட் ஆகும். ஸ்வீட் கார்னை நம்ம பாயில் பண்ணி எடுத்துருக்கோம். பாயில் பண்ணி எடுக்காமல் செஞ்சிங்கன்னா வெடிச்சிடும். அதனால தான் நம்ம பாயில் பண்ணி எடுத்துருக்கோம். நீங்கள் பாயில் பண்ணாமல் செய்யணும்னா அதை கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா செய்யுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் 2 பக்கமும் திருப்பி விட்டே எடுங்க. இது பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இது ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.